ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 9 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சக்தி வந்து வீட்டோட மாடியில நிக்கிறாரு. அப்போ பொன்னி வந்து காஃபி கொண்டு போய் குடுக்குறாங்க. என்ன பொன்னி ரொம்ப ஹாப்பியா இருக்க மாரி தெரியுதுன்னோனே, ஆமா நீங்க எங்க அம்மாவோட இது கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்புறம் அத்தை வேற அவங்க பக்கத்துல உட்கார வச்சு இந்த மாரி எனக்கும் சேர்த்து திஷ்டி கழிச்சாங்கல்ல, அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம்ல, எல்லாமே எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து எல்லாருமா கோயிலுக்கு போகும்போது, அங்க வந்து ஐயர் வந்து இந்த கோயில்ல வந்து நெறைய விசேஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயில பத்தி சொல்றாரு. அப்போ உடனே பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க நெறைய பரிகாரம் போட்டிருக்கீங்கல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு நேர்த்திக்கடன் நான் பண்ணலான்னு இருக்கேன்னோனே, அப்ப தட்டுல 51 விளக்கு வச்சு கோயில் பிரகாரத்த வந்து 3 வாட்டி சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பொன்னி நான் அத செய்றேன்னோனே, அ எதுக்காக பொன்னி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சக்தி கேட்கிறாரு. அப்போ உடனே கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, அவங்க எதுக்கு செய்றாங்கன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னோனே, அப்போ உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவ எதுக்கு செய்ய போறா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் செய்வா அப்படின்னு. இப்போ பொன்னி விளக்கெல்லாம் எடுத்துட்டு வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க உஷா அவங்களுக்கு நல்லா குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய வேண்டுதல்லாம் வச்சுட்டு கோயில சுத்த ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, உன்ன வந்து ஃபுல்லா இத வந்து நான் செய்ய விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துல போய் நிக்கும்போது, ஒரு அம்மா எல்லாருக்கும் வாழைப்பழம் குடுக்குறாங்க கோயில்ல. அப்போன்னே டைமிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த தொலிய எடுத்துட்டு போய் பொன்னி நடக்கிற இடத்துல போட்டு வந்துருந்தாங்க. ஆனா பொன்னி அத அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுறாங்க. பொன்னி அத கவனிக்கல. ஆனா போயிடுறாங்க சுத்தி. ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ரவுண்ட்ல என்ட்டருந்து தப்பிச்சுட்ட. 2வது இதுல நீ என்ன விட்டு தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ பிரீத்தி எண்ணெய ஊத்தி விட்டுருந்தாங்க. அப்ப சக்திக்கு ஏதோ கால் வருதுன்னு சக்தி பேசிட்டு இருந்தவரு, பொன்னி கரெக்ட்டா அங்க போய் கால் வலிங்கிறது அவர் ஓடி வந்து பொன்னின்னு பிடிச்சிடுறாரு. ஒரு ஒரு கையில தட்டு, ஒரு பக்கம் வந்து பொன்னி அப்படிங்கிற மாரி 2 பேரையுமே கேட்ச் பண்ணிக்கிறாரு. அப்போ உடனே பிரீத்தி, இவன் வந்து இது பண்ணிட்டானே சொல்லிட்டு அவங்க வேற டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா வீட்ல எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலையேம்மான்னு. இதுல பிரீத்தி வேற வந்து கால்ல ஏதோ அடிபட்டுருக்கா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பொன்னி ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு 3 ரவுண்டு சுத்தி முடிச்சிடுறாங்க. இப்ப தட்ட அங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து, அந்த தட்டுல வந்து ஒரு விளக்கு கூட அணையக்கூடாது சாமி கும்பிடுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சாமி கும்பிட வந்துடுறாங்க. இப்ப பிரீத்தி வந்து தட்டே பார்த்துட்டு எதனாச்சும் செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க போய் ஃபேன போட்டு விட்டுருந்தாங்க. அது அவ்வளோ விளக்குமே அணைஞ்சிருது. இவங்க பொன்னி திரும்பி பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்